வி மானப்ப பிள்ளை, தோற்றம் 1/5/1818, ஓட்டம் 30/10/1875. மா கேளப்ப பிள்ளை, தோற்றம் 6/5/1860, ஓட்டம் 3/7/1918. கே கோணப்ப பிள்ளை, தோற்றம் 1/11/1910, ஓட்டம் 26/4/1957. கோ நாணப்ப பிள்ளை, தோற்றம் 15/10/1945, ஓட்டம் 12/9/1978. என் கண் கண்ட தெய்வமே, மனசக்க வந்த மணாளா, என் குலநாதா, ராத்திரியானா நாடகம் நடிக்க போறேன்னு வீடு தங்க மாட்டீங்க. கடைசியா காசி யாத்திரைங்கிற நாடகத்துல நடிக்கும் போது எனக்கு அப்படி நடந்து போச்சு. அதனால நீங்க ஓடி போயிட்டீங்க. அது போக உங்களை மாதிரியே உங்க பிள்ளையும் நாடகம்னு ராத்திரி பகலும் வீடு தங்க மாட்டேங்கிறான். அதே சிரிப்பு சத்தம். அப்ப இருந்து பொண்ணுங்க சிரிக்கிற சத்தம் கேக்குது. ஆனா யாரையுமே காணாம. யாரா இருக்கும்? யாரா இருந்தா நமக்கு என்ன? நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இருக்கிற தண்ணி பஞ்சத்துல மாசம் ஒருக்கா குளிப்புங்கிறது நியாயம். சரி, ஆனா மாமியார் கூடவே தோசைங்கிறானே, எனக்கு அழகப்பன பிடிச்சிருக்குப்பா. உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அந்த பயலுக்கு உங்க அம்மாவையில பிடிச்சிருக்கு. என்னப்பா சொல்றீங்க? பாட்டுல என்ன சொன்னா? மாமியார் புடவையை துவைப்பேன்னு சொன்னானே, கேட்கல? துவைச்சா நல்லதுதானப்பா. அடி ஈன போய் போல, இன்னைக்கு உமா புடவையை துவைப்பா, நாளைக்கு பாவாடையை துவைப்பா, இப்படி ஒன்னா துவைச்சுக்கிட்டே போனா அப்புறம் எனக்கு என்ன வேலை? அப்படிப்பட்ட வயலுக்கு கொண்டே கட்டி கொடுத்தா உன் வாழ்க்கையும் போயிடும், என் வாழ்க்கையும் போயிடும். ஆனா அவனுக்கு மட்டும் ரெட்டிப்பு சந்தோஷம் இல்ல. இந்த பாரு, உனக்கு அவன் நினைப்புங்கிறதே இருக்கப்படாது. வழியக்க பொண்ணு உடுக்க வந்தா ஏன் பொண்டாட்டிய கை வைக்க பாக்குறானே. அழகப்பா, அழகப்பா, என்னம்மா என்ன வச்ச ஐயா இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு? அதுவாமா, ஆம்பளை சிங்க நடத்துக்கு எல்லாரும் ஒத்திய பார்த்தோம்மா. ஒத்திய ரொம்ப பிரமாதமா வந்திருக்குமா. ஏண்டா ஒத்திக்கு பார்த்த நாடகத்தை போடாம காசு கொடுத்தவங்க கதையே பாட்டா பாடிட்டு மேடையில ஏத்தோட ஏட்டாவ புத்தி மாறிச்சு. ஆனா ஒரு புது ரூட்ல போய் புரட்சி கிளப்பலான்னு பார்த்தா, ஆனா அப்படி கழிச்சு அவனுக்கு தெரியாம போச்சு. ஒன்னால வாயிலா சாணி எடுத்து அடிச்சுட்டாங்க. சாணி அடிச்சா சக்சஸ் வா. எம்மோ மீனாட்சி, எடு விளக்க மாத்த. எப்ப பார்த்தாலும் பெத்தவள பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு. சரி, என்ன பத்த அம்மா மீனாட்சி அப்படி சொல்லி பழகு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்மா. என்னடா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் போட்டவள தோற்றம் மறைவுன்னு எழுதி வச்சுதான் கும்பிடுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம அப்பேன் பாட்டேன் முப்பாட்டேன் நாப்பாட்டேன் போட்டாவள பூரா தோற்றம் ஓட்டம்னு எழுதி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம குத்துறக்க பொருதி வச்சு கும்பிடுறியே, இது உனக்கு அக்லி அல்ல? டேய், பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா. அடையப்பா, கோவம் வந்துருச்சுடா. சரி, அந்த கிழவிய கதையை கொஞ்சம் சொல்லு. இன்னைக்குமா? இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணு. அழகா, நம்ம வம்சத்துல புருஷன் பொண்டாட்டிங்க ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வள்ளுவ வாசகி சத்தியவா சாவித்திரி மாதிரி அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய பூமியில எப்படி வளர்க்க போறோங்கிற பீதியில ஒரு முடிவெடுப்பாங்க. என்ன முடிவு? உன் மூணாவது தாத்தா மானப்ப புள்ள தான் புள்ளைக்கு 15 வயசு இருக்கும் போதே ஓடிட்டாரு. உன் ரெண்டாவது தாத்தா கேனப்ப புள்ள தான் புள்ளைக்கு 8 வயசு இருக்கும் போதே ஓடிட்டாரு. உங்க தாத்தா கோணப்ப புள்ள உங்க அப்பாக்கு 12 வயசு இருக்கும் போது ஓடிட்டாரு. அட படுபாவிகளா, அம்புட்டு பேரும் படையெடுத்துல ஓடி இருக்காங்க. அவங்க எப்படி போய் தொலைறாங்கம்மா? எங்கப்ப நானப்ப எனக்கு வயசு எத்தனை இருக்கும்போது ஓடினா அதை சொல்லு. நீ பிறந்த உடனே ஓடிட்டான். பிறந்தவனே ஓடிட்டானா? ஆமாப்பா. அட பாவி பயல. நீ பிறந்த உடனே குறுகுறுன்னு பார்த்தாரு. மனுஷன் மனசுக்குள்ள என்ன நினைச்சாரோ தெரியல, விறுவிறுன்னு கிளம்பிட்டாருப்பா. அப்பா ஓடி போனவனுக்கு ஒத்த வைக்கிறாங்க ஒத்த. ஆனா அந்த படுபாவிய மட்டும் நான் பார்த்தேன், பொழந்துருவேன் பொழந்து. என் தெய்வத்தை அப்படியெல்லாம் சொல்லாதடா. தெய்வமா? உனக்கு கொஞ்சம் நல்ல புருஷன் கிடைச்சிருந்தாலும்
ஏறு சோறு பத்தல. நாடகத்துலதான் வளர்றான் இங்கேயுமா? ஏமா அப்படி நடுச்சாமத்துல காட்டு கத்த கத்திக்கிட்டு இருக்க? நான் எங்கடா கத்துனேன்? நீ தானடா கத்துன. நான் தான் கத்துறேனா? ஆமா அம்மா, நான் உன்கிட்ட பேசிட்டு படுத்தனா அப்ப ஏதோ ஒண்ணு வந்து உடம்பு பூரா கிச்சு கிச்சு முடிக்குமா. ஆனா நல்லா இருக்குமா. ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா? கொஞ்சம் இதுக்குதான் கண்ட கண்ட கழுதைங்களோட காடு மெடல சுத்த வேணான்னு சொன்னேன். என் குலசாமி அழகிற ஐயா என் பிள்ளைய காப்பாத்தியா. இப்ப வர மாட்டேங்குதா? இருப்பா என்னம்மா இது? தின்னுறேன். ஐயோ நீ குடுக்கறப்ப தின்னுட்டு தானே கிடக்குறேன். நடுச்சாமத்துல இருந்து தின்னுறான்னு உயிரை வாங்குற. ஏமா நல்ல கனவை கல்ல வெட்டி எரிஞ்சு களைச்சு விட்டு ஏன் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? போய் படு போமா. புள்ள நல்லா தானே இருந்தா திடீர்னு என்னென்னமோ புலம்புறானே. நல்லா இருந்துச்சு. விட்டுறாதீங்கடா, கரெக்டா புடிங்க. என்ன அவசரப்பட்டு குதிக்காதீங்கடா. அடுத்த யாரா பாடுறா? வாங்க நாம கை பாத்துருவோம். டேய் பாத்து ஆடு. அவனை கையதான் கடிச்சேன். உன்னை எங்க கடிப்பேன்னு தெரியாது. ஆடு. நான் விட மாட்டேன். ஆடுடா. எல்லாரும் இங்க வாங்கடா. வாங்க. என்ன அழகப்பா? இந்த சிலைய பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாடா. இத செதுக்கிறது பெரிய ரசனைக்காரடா. ஆமா நேத்து வரைக்கும் இந்த சிலை இங்க இல்ல. இன்னைக்கு அப்புறம் அந்த சிலை இங்க வந்துச்சு. என்னடா நான் கேட்ட கேள்வியை திரும்ப எல்லாரும் என்கிட்டயே கேக்குறீங்க? என்னங்க என் நேரம் நீங்க தான் இங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. இந்த சிலை எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சு? நம்மள ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு நமக்கு ஐடியா கேக்குறான். என்ன திங்க் பண்றான்? ஊர்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்ன பரப்பி விடுறான். நம்ம ஒன்ன பரப்பி விடுவோம். என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லனே. கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதவங்க குழந்தை பிறக்கணும்னு வேண்டி இந்த மாதிரி குழந்தை பொம்மையா வைப்பாங்க. சரி அதே மாதிரி உங்கள மாதிரி கல்யாணம் ஆகாத எவனோ ஒரு மொட்டை பைய கல்யாணம் ஆகணும்னு வேண்டி இந்த மாதிரி சிலைய வச்சுக்கான். புரியுதா? டேய் டேய் இந்தாடா. இந்த மாதிரி உன்னை வதந்திய கலப்ப சொன்னது யாரு? எல்லாம் ஒரு கணிப்பு தான். இனிப்பு திங்கிற வயசுல உனக்கு எதுக்கு கணிப்பு? மேல ஒரு அடி அடிச்சா உங்க எல்லாத்தையும் ஒரே கள்ளக்கொண்டி மண்டையா பொழுது போடுவேன். வாங்கடா. இவங்களுக்கு என்ன? டேய் இம்புட்டு காண்டு பசங்க எம்புட்டு கொடூரமா இருக்கானுங்க பத்தியா? சரி இதை விடு. நம்ம நேர வீட்டுக்கு போய் இந்த சிலைக்கு விட கிடைக்காம தூங்குறாரா? வாங்க போ. இந்த பக்கம் வெறும் இடி மின்னலுமா இருக்கு. நம்ம இந்த பக்கமா போயிருவோம். அம்மா என்னம்மா எல்லாருக்கும் சோத்த போற நேரத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க? என்ன விஷயம்? அதை ஏன்டா கேக்குற? கேட்டது ஒரு குத்தமா? அப்ப விட்டுரு. அட அது இல்லடா. ஏன் கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதுன்னு அந்த சிவகங்கை ஜோசியர்ட்ட போய் கேட்டா சரி அவர் ஒரு பெரிய கல்ல தூக்கி என் தலையில போட்டாரு. கல்ல தூக்கி போட்டாரா? முதல்ல உட்காருங்க. கல்ல தூக்கி போட்டாருன்னா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாரு அர்த்தம். தகவலா? கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் குலகானாக்கி நீ தனி அழகா பாத்தியம்மா. ஆமா என்ன தகவல்? ஜாதகத்துல உனக்கு 2 தாரமாண்டா. அப்படியா? அப்படிதான் நீ 3 வீட்ல சாப்பிடலாம். அம்மா வீட்ல, அலப்பன முதல் பொண்டாடி வீட்ல, அலப்பன ரெண்டாவது பொண்டாடி வீட்ல. அட சீ வாய மூடுடா சோத்து முட்டை. முதல் தாரம் வீட்ல தங்காதான். தங்காம எங்கம்மா போவோம்? தங்காதுன்னா முத பொண்டாட்டி செத்துருவாளா? செத்துருமா?
அடியே குள்ளச்சி குண்டச்சிங்களா, நாடகத்துல வந்து சேர்ந்து 4 வருஷத்துல எவ்வளோ சொதப்பினாலும் நடைமுறை வாழ்க்கையில ஒரு நல்ல ஐடியா கொடுத்து அசத்திட்டீங்களாடி. அட வாய முறை தரிகட்ட தபேல். இந்த சிலையில இருக்க கலையத்தானடா நான் ரசிச்சேன். அதுக்காக இது கழுத்துல மாலையை போட்டு கல்யாணம் பண்ண சொல்றீங்களே, பாக்குறவன் என்ன லூசு பையன் நினைக்க மாட்டான். தோஷம் நீங்கிறது தானே இந்த பரிகாரம். இந்த சிலை கழுத்துல மாலையை போட்டீங்கன்னா தோஷம் நீங்கிடும். அதுக்கப்புறம் இந்த சிலையை கொண்டு போய் குடும்பம் நடத்த போற அது முடியாதுடா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி நம்ம நாடக கம்பெனிக்கு கப்பன்னு வாரிசுகளை உருவாக்க. அழகப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த மாலையை போட்டுறப்பா. போதும் போதும், அது கல்லு. தோசை முடிஞ்சு போச்சு, கிளம்பு. வந்து அடுத்தது நமக்கு தான். அப்ப ஒரு ஓரமாய் போய் ஒதுங்குங்கள். ஆரியமாலா, பேச்சை நிறுத்திவிட்டு இந்த நரனை தூக்குவோமா? அப்படியே செய்வோம் சூரியமாலா. ஆரியமாலா சூரியமாலா, ஆரியமாலா சூரியமாலா, ஆரியமாலா. யாரு? என்ன முகம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு? தூக்கத்துல பூதம்னு. உங்களுக்கு நாடகங்கிற எங்க அம்மாட்ட 6 மணி அட்வான்ஸ் கொடுத்து தூக்கிட்டு போங்க. இங்க பாருங்க, தூங்கிக்கிட்டு திடீர்னு அநேக மேல தூக்கிட்டு போறீங்க. எங்க கொண்டு போறீங்க சொல்லுங்க. பார்க்காத இடமா உள்ள இருக்கு. துணிமணி எல்லாம் மாறி தகதகன்னு வேற மின்னுது. இது எந்த ஊரு, எந்த ஜில்லா? ஒரு பயிலையும் காணாம. யாராச்சும் இருந்தா வாங்கடா, பயமா இருக்குடா. நான் என்ன பண்ணுவேன்? அழகா அழகா, ஏதோ ஒரு பொண்ணு கூட்டமா இருக்கு, யாரையுமே காணோம். ஏன் பதற்றம் அடைகிறீர்கள்? தைரியமாக வாருங்கள். இந்த லோகம் நீங்கள் காணாத புதிய லோகம், இந்திரலோகம். இந்திரலோகமா? என்னங்கடா இது? ஆமா, திடீர்னு லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு வந்து நிக்கிறியே, நீ யாரு? ரம்பை. ரம்பையா? என்ன இந்திரலோகங்கிற, ரம்பைங்கிற? இதெல்லாம் நான் கதையில கேட்டிருக்கேன். இது கதையல்ல, உண்மை. உண்மையா? பயம் வேண்டாம் அழகா, தங்களை நான் தான் இங்கு அழைத்து வர செய்தேன். நீ தான் அழைச்சிட்டு வர சொன்னியா? ஆமா, செவனேன்னு தெரிஞ்சுக்கிட்டவன இங்க எதுக்கு அழைச்சிட்டு வர சொன்ன? பூலோகத்தின் அழகை ரசிப்பதற்காக ஊர்வசி மேனகையுடன் நான் வந்திருந்த போது பிரம்மதேவனின் சாகா வரம் பெற்ற என்றும் இளமை மாறாத இயற்கை மகளின் எழிலை ரசித்தோம். பிறகு அருவி மகளின் அழகையும் ரசித்தோம். அத்துடன் நீங்கள் நகைச்சுவை நாடகங்கள் மூலமாக
மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பதையும் பார்த்துவிட்டோம். உங்கள் நகைச்சுவை உணர்வுக்கு நாங்களும் அடிமையாகிவிட்டோம். என் தோழியர் மேனகை ஊர்வசி ஞாபகப்படுத்தியும் சூரிய அஸ்தமனத்திற்குள் நான் மட்டும் இந்திரலோகம் செல்ல தவறியதால் இந்திரன் எனக்கு ஓர் பகல் ஓர் இரவு கற்சிலையாக இருக்க சாபமிட்டு விட்டார். அதனால் இந்திரலோகம் திரும்பச் செல்லும் வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். இப்படி தங்களை ரசித்ததில் என்னையே நான் மறந்துவிட்டேன். உங்களை பின்தொடர்ந்து சிரித்ததும் நானே, உங்கள் கனவில் வந்ததும் நானே, நீங்கள் மாலையிட்ட கற்சிலையும் நானேதான். ஐயோ, தோசை கழிக்கிறதுக்கு தானே நான் மாலை போட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. சரி, அதுக்கு எதுக்கு இங்க கொண்டாந்த? மாலையிட்டவனையே மணாளனாக ஆக்கிக் கொள்வதுதானே முறை. அதற்காகத்தான் தங்களை எங்கு அழைத்து வரச் செய்தேன். அப்ப இனிமேல் எங்க அம்மாவை நான் பார்க்க முடியாதா? டபையில 6 மணி திட்டு பேச முடியாதா? கீழே திருவிழா காலமாச்சு, நல்ல சீசன் நேரம் பார்த்து கொண்டாந்துட்டியே. ஒரு நாடகத்துக்கு அட்வான்ஸ் வர வாங்கியிருக்கம்மா. கவலை வேண்டாம், பகல் முழுவதும் நீங்கள் பூலோகத்தில் இருக்கலாம். ஆனால் இரவில் மட்டும் இந்திரலோகத்திற்கு வந்தாக வேண்டும். பகல்ல நாடகம் போட்டா எவன் பாப்பான்? பூமியில் வாழும் காலத்திலேயே இந்திரலோகம் வந்து செல்லும் பாக்கியத்தை பெற்றவர் தாங்கள்தான். வாருங்கள் அழகா, சுற்றி பார்க்கலாம். சுத்தி காட்டுறியா? இங்க சுத்தி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? இது என்ன? மனுஷன் உடம்ப பூரா புத்துக்குள்ள வச்சுக்கிட்டு மண்டைய மட்டும் மேல வச்சிருக்காரு. யார் இவரு? ஜீவன் இவன் இருக்கா? ரம்பா ரம்பா ரம்பா, சத்தம் வேண்டாம். கத்தக்கூடாதா? சரி, இந்த புத்துக்குள்ள உட்கார்ந்திருக்க பெருசு யார் இவரு? இவர்தான் பிரகஸ்பதி, தேவர்களின் குரு. இங்கு தீராத பிரச்சனைகள் எழும்போது அதற்கு தீர்வு காண்பவர் இவர்தான். அப்ப இந்த ஊர் நாட்டாமன்னு சொல்லு. கொஞ்சம் கூட பயம் இல்லாம புத்துக்குள்ள இறங்கி உட்கார்ந்துருக்காரு. ஏதாச்சும் ஒண்ணு இங்க வந்து ஏன்டா உட்கார்ந்துருக்குன்னு போட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? அது சரி, எவ்வளவு நாள் அப்படி உட்கார்ந்துருக்காரு? பல யுகங்களாக. பல யுகங்களா? ஒரு யுகத்துக்கே பல லட்சம் வருஷம் ஆகுது. பல யுகம்னா எப்பா கணக்கே சொல்ல முடியல. வேர்க்குறா சாமி. அப்ப இவர் புத்துக்குள்ள இறங்கல, இவரை சுத்தி தான் புத்து கட்டி இருக்கு. பக்கத்துல உள்ள சாம்ப புத்து சோக பிடிச்ச அவ்வக்கான உட்கார்ந்துருக்காரு. யாரு? அதை கேட்காதீர்கள். கேட்கக்கூடாதா? கேட்க கூடாதுன்னா அப்ப 2 பேருக்கு என்ன லிங்க் இருக்கும்? முகத்தை பார்த்தா தெய்வீகமா இருக்கு. இவர் அப்படி பண்ணுவாரு? நம்ம புத்தி இருக்கே அவசரம். அழகா வந்துட்டு அம்மா ரம்பா. தங்கத்தாலே எவ்வளவு பெரிய நிலக்கனவு. இந்திரலோகத்துல தங்க விலை ரொம்ப சீப்பா இருக்கும் போல இருக்கு. அப்படியே உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பாத்து போகக்கூடாதா? அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? இது மேலோகத்தின் ரகசிய அறை. பூலோகத்தின் பிறப்பு இறப்பு பற்றிய வாழ்வின் அத்தனை ரகசியங்களும் இந்த அறைக்குள் தான் இருக்கின்றன. ஓ, பூலோகத்து சமாச்சாரம் பூரா இதுக்குள்ளதான் இருக்கா? அப்ப இத்த தண்டி தேவைதான். ஆமா, இதுக்குள்ள யார் யார் வந்து போவா? மேலோகத்தின் தலைமை பீடத்தை அலங்கரிப்பவர்கள் மட்டுமே இந்த ரகசிய அறைக்குள் வந்து செல்ல முடியும். அப்ப அவங்க போற அன்னைக்கு சேர்ந்து உள்ள வர வேண்டியதா? இன்னும் சுத்தி காட்டுறம்பா. வாருங்கள் போகலாம். அடடா, உடனே பாக்க ஆசையா இருக்கே. நமோ நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணா. உத்தமர் போற்றும் பக்த ரட்சனே நாராயணா, உலகளந்த பெருமானே தேவா நாராயணா, மார்கடல் வாசா பக்தர்கள் நேசா நாராயணா. ரம்பா, பக்கத்துல எது நாடகம் நடக்குதா? ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்ல, எங்க ஊர் வள்ளி திருமண நாடகத்துல இப்படிதான் பாடுவோம். இந்த ஊர்ல அந்த மாதிரி எது நாடகம் போட்டுருக்காங்களா? நாடகம் இல்லை, நாரத மகாமுனி இந்திரலோகத்தை நோக்கி ககன மார்க்கமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப உண்மையான நாரதரா? நான் நேர்ல போய் பார்த்துறேன். அழகா, சற்று பொறுங்கள். முதலில் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். என்னது இது? எங்க ஊர் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு. ஆமா, எதுக்கு இது? இது ஒரு மாயப்படிகம். இது தங்களிடம் இருக்கும் வரை மேலோகத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று வரலாம். நீங்களாக முன்வந்து மற்றவர்களிடம் பேசும் வரை உங்களை யாராலும் பார்க்க முடியாது.
அருமையான விஷயமா இருக்கே. இத வச்சுக்கிட்டு சுத்தேம் பாரு ஒரு சுத்து. வண்டாயா நம்ம வண்டாயா அகண்ட கடலிலு நீந்து மீனுலு நாராயணு కంప్యూటరు కై మౌసులు నారాయణు నమో నమో నారాయణ నమో నమో నారాయణ నమో நாலு சும்மா மொணு 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 இருக்கானே ரம்பா. வெறும் நெய்யா விட்டு அடிப்பானோ. அழகா தலைச்சி களையாம கசங்காம பூ வச்சு எவ்வளவு நீட்டா பெர்ஃபெக்ஷனா இருக்கான் பத்தியா அந்த ஆளு. எங்க ஊர்லயே ஒருத்தர் நாரதர் வேஷம் கட்டுறான் ரங்கசாமின்னு. நல்லா சீக்கு வந்த கோழி மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா குளிக்கிறது, 3 நேரம் குடிக்கிறது, கண்ட இடத்துல போய் படுக்கிறது, பல்லு கூட விளக்காம பவுடர் போட்டு அப்படியே மேடையில் ஏறிடுறான். நாராயணாங்கும் போது வாயெல்லாம் நாரும் பாரு. 16 தடவை மயங்கி வந்திருக்கேன். அவனும் எங்க அப்பா காலத்துல இருந்து நாரதர் வேஷம் போட்டு குப்பை கொட்டிக்கிட்டான். நாரதர்னா இப்படி இருக்கணும், சும்மா ஜிவ்வுன்னு. ரொம்ப 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 சாமிதான் அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாச்சு. அந்த ஆள்கிட்ட சொல்லி மதுரையில ஒரு நாடகம், சிவகங்கையில ஒரு நாடகம், 2 நாடகத்துக்கு மட்டும் நடிச்சு கொடுக்க சொன்னேன்னு வச்சுக்க, எங்க ஊர்ல 2 கார வீட்டை கண்டுபிடிவேன். எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படும். சொல்லுதப்பா கூப்பிடப்படாதா? அதிபதி இந்திரா வாழ்க வாழ்க. முக்கோடி தேவர்களின் தலைவா சுந்தரா வாழ்க வாழ்க. இடது கண்டர்வா பிரபு கொஞ்சம் உத்தரவு. வலது கண்டர்வா பிரபு நீயும் உத்தரவு. ரொம்ப யாரு? அவர்தான் இந்திரன், இந்திரலோகத்தின் தலைவன். அந்த ஆளுக்கு இங்க என்ன வேலை? எங்களை ஆட வைத்து மகிழ்வதே அவரது வேலை. அது வேலை இல்லையே, வேடிக்கையாச்சே.